ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி. இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நீதியின் தேவதை என்றும் ஆக்ரோஷமான சம்ஹார தேவதை என்று அழைக்கப்படும் மடப்புரம் காளியம்மனின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாறை பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை கேட்கும் போதே மடப்புரத்து காளியம்மனின் சக்தியை நீங்க உணரலாம். மடப்புரத்து காளியம்மன் உருவான கதையை பத்தி 2 விதமான வரலாறு கூறப்படுது. அதில் முதல் வரலாறு தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பிரளய காலத்தில் மதுரை நகரம் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. அப்போது மதுரையை சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். வெள்ளத்தால் மூழ்கிய மதுரை நகரை மீட்பதற்காக மதுரையின் அரசியான மீனாட்சி அம்மன் நகரின் எல்லையை காட்டும்படி சிவபெருமானை வேண்டினார். அப்போது சிவபெருமான் தன் கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எடுத்து மதுரையை சுற்றி காட்டினார். அந்த பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்று சேர்ந்து தொட்டு கொன்று நின்ற இடமே முதலில் படப்புறம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே மருவி மடப்புறம் ஆனது. ஆதிசேஷன் வாயிலிருந்த விஷத்தை அன்னை உண்டு இங்கு ஆங்கார ரூபிணியாக பத்ரகாளியாக எழுந்தருளினார். அடுத்த வரலாறாக சிவனும் பார்வதியும் வேட்டைக்கு சென்ற கதை ஒன்று கூறப்பட்டுள்ளது. அந்த வரலாற்றை பற்றியும் பத்ரகாளியம்மனின் மெய் சிலிர்க்க வைக்கும் சக்திகளை பற்றியும் நான் அடுத்த பாகத்தில் பதிவிடுகிறேன்.